ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான, ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். ராகி சேமியா தான் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் அனில் பிராண்டு தான் எடுத்துருக்கேன் ராகி சேமியா. ஸோ 1 பேக்கெட்டுக்கு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு, கூடவே சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே போதும். அதை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டத்தில் நீங்கள் அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் கிளாத் போடாமல் ஆயில் வச்சுருப்பீங்க அப்படின்னா இட்லி தட்டத்துக்கு நீங்கள் அதையே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ்வலாக இட்லி தட்டத்தில் இந்த மாதிரி கிளாத் போட்டு தான் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது ரொம்ப நம்ம அமர்த்தி வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப கட்டி மாதிரி ஆகிடும் வெந்து வர டைமில். இந்த மாதிரி லைட்டாக உதிரியாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஸோ நான் எடுத்துருக்க அந்த ஒரு பேக்கெட்டுக்கு இந்த ஒரு இட்லி தட்டத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் இதை எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் அது வெந்து வரதுக்கான டைமும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை வச்சுட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் அந்த டைம்லேயே நான் எடுத்துடுவேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா உதிரியாக இந்த நம்ம சந்தவையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ஒரு இதுக்கு வரும். நம்ம கொஞ்சம் டைம் அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னாலுமே கூட ரொம்ப கட்டி ஆகிடும். அது சாப்பிட நல்லாவே இருக்காது. ஸோ அதை நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தாளிப்புக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எப்பவும் போல தான் தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சமாக, ஆனியன், அந்த மாதிரி கறி லீவ்ஸ் அது எல்லாமே நான் ஆட் பண்ணி அந்த தாளிப்பும் முடிச்சுட்டேன். அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஜூஸினஸ் வரும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சேமியா நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிடவே. ஸோ அதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழமே கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க சேமியா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சால்ட் பத்தலைன்னா கூட நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேமியாவே சேர்த்துட்டு ஒரு 4 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷுக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்கறதே அந்த தேங்காய் துருவல் தான். அந்த லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடவே. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நான் சைடில் இது ஆம்லேட்டுக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். 2 எக் எடுத்துருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு நான் யூஸ்வலாக போடுற மாதிரி ஆனியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஆம்லேட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான ஒர்க் தான் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.